என்னப்பா சிஎஸ்கே மேட்ச் தோத்தனே மேட்ச் ரிவ்யூ போடல பாத்தியா நீ அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கும் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த வாட்டி. ஐபிஎல்ல மட்டும் பிளேயர்ஸ் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஆப்ட் அவுட் பண்றாங்க. ஏன் எங்களுக்குலாம் பர்சனல் ஒர்க் இருக்கக்கூடாதா? சரி, ஓகே, டிஸ்க்ளைமர்ஸ் அப்பார்ட். நம்ம இந்த டைம்ல வந்து இந்த பவுலர் இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்தாங்க, இந்த பேட்ஸ்மேன் இவ்வளவு ரன்ஸ் அடிச்சாங்க, அதனால இவங்க வின் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்றது வேஸ்ட் தான். லைக் ஆல்ரெடி லேட்டா தான் போடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷார்ட்ல லைக் இது 1 மினிட்ல வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரிவ்யூ தான். நம்ம ஸ்கோர்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு பதில் சிஎஸ்கே இப்போ என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அதான் லைக் நிறைய ராங் கால்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிச்சு சேஞ்ச் பண்ணது, போன மேட்ச் மும்பை கூட வின் பண்ண அதே பிச் எடுத்திருக்கலாம். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ரூல் புரியல. ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரான்சைசிஸ் கேட்குற பிச்சர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, கியூரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து சொல்ற பிச்சஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த ரீசனுக்காக இந்த பிச் மாத்தினாங்கன்னு தெரியல நமக்கு. இது மாத்தினது வந்து ஒரு ஃப்ரெஷ் விக்கெட், பேட்டிங்க்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல சுத்தமா டியூ வரல. இது டியூ வரலன்றது லைக் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் தெரியும். டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் டானி மாரிசன் சொன்னாரு, அங்க பிச் ரிப்போர்ட்டர் அவர் சொன்னார், நான் நேற்று நைட்ல இருந்து இங்க இருக்கேன், இங்க வந்து நைட்டு டியூ வரும் அப்படின்னு சொன்னாரு. பட் பார்த்தா இன்னைக்கு சுத்தமா டியூவே இல்லை. அதனாலதான் நீங்க வந்து இது வந்து ஆர்சிபி 197 அடிச்சாங்க, அது பிரச்சனை இல்லை. 160 yards இருந்தாலும் சிஎஸ்கே சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தமா டியூ இல்லை. டியூ இல்லைன்னா சேப்பாக்கில் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ராங் கால் தான். இப்போ வரைக்கும் ஏன் ட்ரிப்பாத்தி ரச்சனை ஓப்பனிங் அனுப்புறாங்க தெரியல. ட்ரிப்பாத்தி 1 down கரெக்டா இருந்துச்சு. மேபி அதே மாதிரி தீபக் கூட்டா இவ்வளவு சீக்கிரம் டிராப் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு விஜய் சங்கர் ட்ரை பண்ணா இன்னொரு மீடியம் பேசணும் கிடைக்கும். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அது சந்தோஷமான விஷயம் தான். ஸ்பின்னர்ஸ் தான் ஆக்ஷன் டைம்ல எல்லாரும் அஸ்வின், நூர் அஹமத், ஜடேஜா ஸ்பின் ட்ரை அவங்க கிட்ட இருக்கு எல்லாம் சந்தோஷப்படும் போது, நீங்க வந்து ஷேன் வார்னே வச்சிருந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஓவர் கொடுக்கணும். அது இந்த மாதிரி தான் பண்ணுவாருன்னு தெரியும். அஸ்வினுக்கு 3 ஓவர் அட்லீஸ்ட் இவங்கள ஒரு 2 பேருக்கு ஃபுல் 4 overs கொடுத்து, நூர் அஹமட், அஸ்வின் 4 overs கொடுத்து, ஜடேஜாக்கு ஒரு 3 overs கொடுக்கலாம். ஏன்னா நீங்க டோட்டலா ஒரு 12 overs போக வேணாம் அப்படின்னு நினைச்சா. இல்லைன்னா 3-3-2 கொடுத்த லைக் கூட கொடுத்தீங்கனாலும் 8 overs தான் வரும். நம்ம வந்து ஒருத்தருக்கு 4 overs, இல்ல ஒருத்தருக்கு 3 overs, இல்ல 2 பேருக்கு 4 overs அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான், ஒரு ஃபுல் ஸ்பெல் முடிச்சா மட்டும்தான் ஸ்பின் சோ கோல்டு. அப்புறம் சேப்பாக்குல சென்னை ஸ்பின் சோ கோல்டு தான் ஃபேமஸே. அங்க அப்படிப்பட்ட சென்னையே ஸ்பின்னர்ஸ் பால் கொடுக்கல. அதுவும் அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹமட்லாம் டீம்ல வச்சுட்டு அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஸ்டில் அஸ்வின் நேற்று ஒழுங்கா போல. நேற்று ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அசிஸ்டன்ஸ் இல்லதான். இருந்தாலும் நூர் அஹமட் அப்புறம் 10 ரன் உள்ள வந்தார், விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. பேட்டிங்ல நான் தான் சொல்லல, தோனி வந்து இவ்வளவு கீழே எல்லாம் வந்தான்னா லிட்டரலா எந்த யூஸும் இல்ல. தோனி எப்போ மேல வந்து ரன் அடிக்கிறாரோ அப்ப மட்டும் தான். சும்மா கீழே வந்து மேட்ச் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மேட்ச் போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு 50 ரன் அடிக்கணும், 2 ஓவர்ல அவ்வளவுதான் அடிக்கணும், ஓகே இதெல்லாம் சேஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது வந்து சும்மா 2 6 அடிக்கிறதுக்கு தோனி டீம்ல இல்ல. அது நமக்கு அவர் வந்து மேல வந்து ஆடினா மட்டும்தான். அஸ்வினுக்கும் கீழே வந்தாருன்னா அப்ப நீங்க தோனி நம்ப முடியாது. நீங்க அஸ்வினுக்கு தான் பேட்டிங் பார்க்க முடியும். தோனி அடிக்கிறதுலாம் சும்மா கிரௌட் என்டர்டைன்மெண்ட் தான். கிரௌட் என்டர்டைன்மெண்ட் என்னைக்குமே உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்க போறது இல்ல. சின்ஸ் 2018 180ன்ற ஸ்கோரே சேஸ் பண்ணது இல்ல. 180 அபோவ் அது மாதிரி போட்டா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணதே இல்லை. பட் ஸ்டில் அது நடுவில் 2 கப் வச்சிருக்கோம். அதான் சிஎஸ்கே. 18ல வின் பண்ணோம், 21 வின் பண்ணோம், 23ல வின் பண்ணோம். அதான் சிஎஸ்கே. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் தான் விளையாடுவாங்க. பட் ஸ்டில் இது வந்து அப்போ இருந்த கேமுக்கு ஓகே. இப்போ இருந்த கேமுக்கு நீங்க இப்போ போன வாட்டி பஞ்சாப்லாம் ஹையஸ்ட் ஸ்கோர் 270+ எல்லாமே சேஸ் பண்ணாங்க, 260+ எல்லாம். அப்படி இருக்க டைம்ல இப்போ நாங்கள் 180 மேல கொடுத்தாலே சேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தா அப்புறம் ஐபிஎல்லாம் விடுங்க, மேட்ச் வின் பண்ணதே கஷ்டமா போயிடும். அதே மாதிரி இப்போ சிஎஸ்கேவோட பேட்டிங் வெறும் ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கெய்க்வாட், டூபே மட்டும் நம்பி இருக்கா மாதிரியே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேமே மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா ருத்துராஜுக்கு நல்ல பேட்ல பட்டுச்சு, அதனால ஒரு ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இப்போ இந்த போன கேம் அடிச்சா கொஞ்சம் ரன்ஸ் வருது, இல்லைன்னா சிவம் டூபே வந்து அங்க 6 அடிச்சா கொஞ்சம் ரன்ஸ் வருது. மற்றபடி மற்ற பேட்டர்ஸ் ட்ரிப்பாத்தி, தீபக் கூட அடிக்க மாட்டாங்க. ஜடேஜா பழைய ஜடேஜா கிடையாது, தோனி பழைய தோனி கிடையாது. அஸ்வினை நீங்க அவரால் இந்த ஏஜ்ல பவுலிங் தான் போட முடியும். பேட்டிங்லாம் அஸ்வினை நம்பி இருந்தீங்கன்னா அப்ப எதுக்கு மேல இவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க தான் நான் கேட்பேன். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ். ஃபீல்டிங் அதே மாதிரி ஒஸ்ட். சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் வந்து நாளாக ஒஸ்ட் ஆகிட்டே தான் வருது. இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. தென் ஆர்சிபி சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா இப்போதைக்கு இதை விட பெஸ்ட் டீம் கிடைக்காது. அவங்க வின் பண்ண நினைச்சா இந்த இயர் மட்டும் தான் வின் பண்ண முடியும். 2016ல இருந்த டீமே இப்போ இருந்த டீமையும் நல்லாவே கம்பேர் பண்ணலாம். ரெண்டுமே பவரான டீம். அப்போ வந்து ஃபைனல் போய் தோத்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி பிளே ஆஃப் ஃபைனல் போய் தோத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதே டீம் நெக்ஸ்ட் இயர் இருக்குமா, இதே ஃபார்ம்ல எல்லாம் பிளேஸ் இருப்பாங்களான்றது சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஆர்சிபி இப்போ நல்ல டச்ல இருக்காங்க. அதுதான் அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இல்லதான். பட் இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு சுயாஷ் சர்மா ஆகட்டும், சுயாஷ் சர்மா 23ல வந்து விக்கெட்ஸ் எடுப்பாரு, ரன்ஸும் கொடுப்பாரு. பட் இப்போ அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாரு. குருணால் பாண்டியா ஒரு பேங்க் ரன் கொடுக்க மாட்டாரு, ஆனா விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. ஸ்வப்னில் சிங் இருக்காரு, அவரும் எக்கனாமிக்கலா போடுவாரு. மற்றபடி ஸ்பின் அட்டாக் லீட் பண்ற மாதிரி ஒரு மெயின் ஸ்பின்னர் ஒரு 2 ஸ்பின்னர் ஆர்சிபி கிட்ட இல்ல. பட் ஸ்டில் இந்த ஸ்பின் அட்டாக் வச்சு அவங்க சேப்பாக்லேயே வந்து ஜெயிச்சிட்டாங்க. வேர்ல்ட்லயே நல்லா ஸ்பின் எடுக்கிற கண்டிஷன் சேப்பாக்லேயே அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னே போதுமான ரேஞ்சுக்கு தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா மற்ற கிரவுண்ட்ல இந்த அளவுக்கு ஸ்பின் ஆக போறது இல்ல. அதே மாதிரி ரஜத் பட்டிதார் எல்லாருமே மேட்சுக்கு முன்னாடி அவர் கேம் சேஞ்சரா இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் மேன் ஆஃப் த மேட்சே வாங்கிட்டாரு. இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சுனால ஆர்சிபி இதை வின் பண்ணிட்டாங்க.
விராட் கோலியோட ஹெல்ப்மே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சுக்கு அவ்வளவு பெருசா தேவைப்படலாம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் டீசென்ட்டா விளையாடுறாரு, செகண்ட் மேட்ச் அவர் கொஞ்சம் அதான் விக்கெட் ஹோல்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்லோவானார். பட் விராட் கோலினால தான் 2 மேட்ச் ஜெயிச்சான்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுது. பட் அதே சமயம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்ல பவரா இருக்காங்க. புவனேஸ்வர் குமார் உள்ள வந்தோடனே இன்னும் பவுலிங் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு பக்கம் நல்லா போட்டுருக்காரு. எஸ்டைலும் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்லோவர் பால்ஸ் கட்டர்ஸ்லாம் வச்சு போட்டுருவாரு. புவனேஸ்வர் குமார் உள்ள வந்திருக்காரு. ஜாஷ் ஹேசல்வுட் நல்லா போறாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டிங் ஃபயர் பவர் அதே மாதிரி இருக்கு. உங்களுக்கு நின்னா ரஜத் பட்டிடர் டபுள் கியர் தான். விராட் கோலி உங்களுக்கு தெரியும் ஒரு 2 விக்கெட் ஹோல்ட் பண்ணிடுவாரு. மற்றபடி எல்லா ஹிட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த சீசன் கண்டிப்பா வின் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் அவங்க சோக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி சிஎஸ்கே சைட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அவங்க அந்த மிஸ்டேக்ஸ் டீம்ல அப்கோர்ஸ் மிடில் ஆர்டர்ல டூபே தவிர பெரிய ஹிட்டர் இல்ல தான். பட் ஸ்டில் டீம் நல்ல பேலன்ஸ்டா இருக்கு. இந்த டீமை வச்சு அவங்க தேவையில்லாம காம்பினேஷன் மேல மாத்துறாங்களோ, இந்த மாதிரி பிச்சர்ஸ் மாத்துறது, இது இல்லாம நிறைய ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, ராங் கால்ஸ் எடுக்கிறது, ஃபீல்டிங் செட்டப் கூட ஓகே, ஃபீல்டிங்ல ஆள் நிக்க தான் முடியும், ஃபீல்டிங் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீடைலா ஒரு ரிவ்யூ வீடியோல பேசுவோம்.